ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் சூப்பரா பண்ணியிருந்த டீம்களுக்கு இடையில கொஞ்சம் சுமாரா ஆக்ஷன் பண்ண ரெண்டு டீம் இருக்காங்க. ஸ்குவாடு பார்க்க நல்லா தான் இருக்கு, பட் ஆக்ஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ்லாம் யார் யாரு, ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யார் யாரு, அண்ட் இவங்களோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கலாம், இது எல்லாமே சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த ரெண்டு டீம் தமிழ்ல நீங்க பார்த்த யூ மும்பா அண்ட் யூபி யோதாஸ் தான். இப்போ நாம அதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first team யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 பிளேயர்ஸை ஸ்குவாடுக்குள்ள வச்சுட்டு தான் ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. பெருசா ரிட்டன்ஷன் அப்படிங்கறதெல்லாம் பண்ணிரல, பட் தேவையான அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. சுனில்குமார் அப்படிங்கிற பிளேயரை எலைட் பிளேயர் கேட்டகரி கீழே ரீடைன் பண்ணாங்க. ஒரு தரமான கேப்டன் மெட்டீரியல், ஒரு ரைட் கவரும் பிளேஸ்டு. இது இல்லாம ரோஹித் ராகவ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், அவரையும் ரீடைன் பண்ணாங்க. சூப்பர். அண்ட் தென் அமீர் முகமது ஜஃபாதனேஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர், இவரும் ஒரு நல்ல ரிட்டன்ஷன், ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர். சூப்பர். சதீஷ் கண்ணன்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ரைடர், சூப்பர், அவருக்கு ரிட்டன்ஷன் கொடுத்தாங்க. ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் முகிலன் சண்முகம் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும் ரிட்டன்ஷன் கொடுக்கப்பட்டது. இது இல்லாம என்ஐபிஸா அதாவது எக்ஸிஸ்டிங் என்ஐபி கேட்டகரியின் கீழ் அஜித் சவான், தீபக் குண்டு, லோகேஷ் கோஷ்லியா, சன்னி, இந்த பிளேயருக்கெல்லாம் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. சூப்பர், வேற லெவல். அஜித் சவான்லாம் ஸ்டீலு. அது மட்டும் இல்லாம முகேஷ் கண்ணன்கிற பிளேயரை என்ஐபியா சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. 10 பேரோட ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ முதல் நாள் ஆக்ஷன்ல அவங்க பெருசா எந்த ஒரு பிளேயருக்கும் போல. இன்ஃபேக்ட் கேட்டகரி பில ரிங்கு சர்மான்னு சொல்லிட்டு இவங்க டீம்ல இருந்த ஒரு பிளேயர் 21 லட்சத்துக்கு அவரை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. ஐ திங்க் திரும்ப தங்களோட டீமுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. இது மட்டும் தான் அவங்க டே 1 ஆக்ஷன்ல பண்ணது. பட் டே 2ல வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அதிக அமௌண்ட் கொடுத்து தூக்குனாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிகேஎல் வரலாற்றிலேயே அதிக அமௌண்ட்டுக்கு போன கேட்டகரி டி பிளேயரான அனில் ஜஸ்டா அப்படின்னு சொல்லப்பட்டார். அவர் 78 லட்சம் வரைக்கும் கொடுத்து எடுத்தாங்க. கேட்டகரி டி ஆல்ரவுண்டர். ரீசெண்டா அவரை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. டெபியூட்டன்ட் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனில் ஜஸ்டா மோகனுக்கு 78 லட்சம் அப்படிங்கிறது அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு யங் ரைடர் கேட்டகரி சி சந்தீப் குமார், முன்னாள் பட்னா பைரட்ஸ் பிளேயர், அவர் 49 லட்சம் வரைக்கும் போயிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு யூ மும்பாவோட சிஇஓ. அண்ட் அது மட்டும் இல்லாம பர்வேஷ் பென்ஸ்வால திரும்பவும் எஃப்எம் யூஸ் பண்ணி எடுத்தாங்க 25.10 லட்சத்துக்கு. இதுவும் நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண ஒன்று தான். இது இல்லாம கேட்டகரி சி ரைடர் அபிமன்யு ரகுவன்ஷி 13 லட்சம் பேஸ் பிரைஸ், ரவி கேட்டகரி சி ரைட் கவர் டிஃபெண்டர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ், முகமது கோர்பானி 13 லட்சம் பேஸ் பிரைஸ், அமர்ஜீத் 9 லட்சம் கேட்டகரி டி ஆல்ரவுண்டர். இவங்க எல்லாரையுமே எடுத்திருந்தாங்க. ஓவரால் இந்த டீம் ஆக்சுவலி அன்னைக்கு சோசியல் மீடியால, இப்ப வரைக்கும் சோசியல் மீடியாவில் பிகேல பத்தி எந்த ஒரு போஸ்டும் போட்டிருக்க மாட்டாங்க, எடுத்த பிளேயருக்கு கூட போஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க அல்டிமேட் டேபிள் டென்னிஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள பத்தி போட வேண்டியது நம்மளோட கடமை, அதனால போட்டுருவோம். ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் கார்னருக்கு ரிங்கு அப்படிங்கிற பிளேயரும், புதுசா எடுக்கப்பட்ட ரவி அப்படிங்கிற பிளேயரும், இந்த ரெண்டு பேரும் ரைட் கார்னருக்கு இருக்காங்க. லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கோஷ்லியா யங்ஸ்டர், அண்ட் தென் தீபக் குண்டு. லோகேஷ் தான் மேக்ஸிமம் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் டவுட் நல்ல பிளேயர் தான். ரைட் கவருக்கு சுனில்குமார் அண்ட் கூடவே முகமது அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், இந்த ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க. லெஃப்ட் கவருக்கு பர்வேஷ் பென்ஸ்வால், சன்னி அண்ட் முகிலன் சண்முகம். பர்வேஷ் பென்ஸ்வால் பிரைமரி சாய்ஸ், சொதப்பனார்னா முகிலன் சண்முகம் உள்ள வந்துருவாரு. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அமீர் முகமது ஜஃபாதனேஸ், ரோஹித் ராகவ், சதீஷ் கண்ணன், சந்தீப் குமார் அண்ட் அபிமன்யு ரகுவன்ஷி இவங்கலாம் இருக்காங்க. கூடவே அமர்ஜித் அவரும் இருக்காரு. அண்ட் தென் லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அஜித் சவான், அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த அனில் ஜஸ்டா, என்ஐபியா சைன் பண்ண முகேஷ் கண்ணன், இவங்கலாம் ரைட் ரைடர்ஸா இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. கோச்சஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அனில் சப்ரானா ஹெட் கோச், அசிஸ்டன்ட் கோச்சா பார்த்திபன். ஸோ இதுதான் யூ மும்பாவோட ஸ்குவாடு. பார்க்கவும் சரி, ஸ்குவாட் பேப்பர் வைஸா நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா போயிருக்காங்க. இதுதான் சுனில்குமார் கேப்டனும் விரும்பி இருந்தாரு. சரி, இவங்களோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அதற்கு முன்னாடி ஆக்ஷன்ல ஏன் சொதப்பனாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்ஷன்ல யங்ஸ்டர்ஸ் பக்கமா நிறைய போயிருந்தாங்க. அனில் அண்ட் சந்தீப் மாதிரியான பிளேயர்ஸுக்கு செலவு பண்ணாங்க. பட் இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடருக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யங்ஸ்டர்ஸை வச்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு சின்ன உறுத்தலாவே இருந்துருந்துச்சு. மேபி இன்னும் டிஃபென்ஸ்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ இருந்த அமௌண்ட்டை வச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் நான் ஆக்ஷன்ல மிஸ்டேக்கா பாக்குறேன். மற்றபடி ஸ்குவாடு நல்லா தாங்க இருக்கு. ஆக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நான் கொடுக்கணும்னா 75 மார்க் கொடுப்பேன். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 85 மார்க் கொடுக்குவேன். அந்த அளவுக்கு செமையா இருக்கு. ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்போது இங்க நோ டவுட் ரைட் கார்னருக்கு ரிங்கு, லெஃப்ட் கார்னருக்கு லோகேஷ் கோஸ்லியா, ரைட் கவருக்கு சுனில்குமார், லெஃப்ட் கவருக்கு பர்வேஷ் பென்ஸ்வால். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அஜித் சவான், அனில் ஜஸ்டா,
அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அமீர் முகமது ஜஃபர் தனேஸ், அப்பப்போ சப்ஸ்டியூட்டர் ரோஹித் ராகவ். ஸோ இவங்க தான் வந்து ஆட வாய்ப்பு இருக்கு. சதீஷ் கண்ணனுக்கும் அப்பப்போ சப்ஸ்டியூட்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இவங்களோட ஸ்டார்டிங் 7 இருக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்த டீம் யூபி யோதாஸ். ரிட்டன்ஷன்லேயே பல ரிட்டன்ஷனை பண்ண ஒரு டீம் இவங்க. 13 பிளேயரோட தான் ஆக்ஷனுக்குள்ளேயே என்ட்ரி ஆயிருந்தாங்க. எலைட் பிளேயர் கேட்டகரியின் கீழ் சுமித், ஆஷு சிங், பவானி ராஜ்போட், சாகுல் குமார், சுரேந்தர் கில்னு சொல்லிட்டு 5 பேரை ரீடைன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க டீம் வந்து அவங்க டீமோட கோரை பில்டப் பண்ண நினைச்சாங்க. இது இல்லாம ஹிதேஷ் அப்படிங்கிற பிளேயரை ரீடைன் யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் கூடவே ககனகவுடா அண்ட் சிவம் சௌத்ரி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரீடைன் பண்ணாங்க. அண்ட் தென் NYP கேட்டகரியின் கீழ் JS, கங்காராம், சச்சின், கேசவ் குமார் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரீடைன் பண்ணாங்க. அண்ட் ஒரு ரைட் ரைடர் ஜத்தின்கிற பிளேயரை NYP சைன் பண்ணாங்க. இந்த 13 பேரோட தான் இந்த டீம் ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அண்ட் மேக்ஸிமம் பர்ஸ் அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதை வச்சுமே நல்லாமே பண்ணியிருக்கலாம். பட் அவங்க எடுத்த அதிகமான அமௌண்ட் கொடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கும்மன் சிங் 1.073 கோடி, 1 கோடிக்கு மேலே திரும்பவும் கும்மன் சிங்கை கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அமௌண்ட்டை வேற ஒரு பிளேயருக்கு இன்னும் சூப்பராகவே பெட்டராகவே அவங்க செலவு பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது ஒரு யங்ஸ்டராக இருந்தால் கூட. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி பவானி ராஜ்போட், ககனகவுடா, சுரேந்தர் கில்னு 3 ரைடர் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு கும்மன் சிங் 1 கோடி? இது நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் கும்மன் சிங் சூப்பரான பிளேயர் ப்ரோ, 1 கோடி ஒருத்ததான்னு சொல்றீங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல பாருங்க தெரியும். அது இல்லாம முகமது ரேசா கபூர்தாங்கி, அதாவது முகமது ரேசா அவருக்கு 20 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. அண்ட் FVM மகேந்திர சிங் அவருக்கும் FVM யூஸ் பண்ணாங்க 20 லட்சத்துக்கு. டாங் ஜியோன் லீ அப்படிங்கிற சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு ரைடர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட், 13.50 லட்சம் ஒருத்தான ஒரு பிக்கு. அண்ட் தென் பிரணாய் ராணே கடைசி கட்டத்தில் செகண்ட் ரவுண்ட்ல 13 லட்சம். அண்ட் தென் ரோனங்கிற கேட்டகரி டி டிஃபெண்டர், ஒரு லெஃப்ட் கவர், அவர் 9 லட்சம் பேஸ் பிரைஸ். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆல்ரெடி 13 பேர் ஸ்குவாட்ல இருந்தாங்க. இப்போ ஒரு 6 பேர் எடுத்தாங்க. ஒட்டுமொத்தமா ஸ்குவாட் சைஸ் 19 இப்போதைக்கு இருக்கு. சோ இந்த டீமோட ஸ்குவாட்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸ், அதாவது அவங்களோட பொசிஷன் வைஸா பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். ரைட் கார்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தியேஷ் கடியான் அண்ட் சாகுல் குமார் தரமான 2 பேரு, நோ டவுட். லெஃப்ட் கார்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் சுமித் சாங்வான் அண்ட் JS அண்ட் கூடவே முகமது ரேசா கேவும் இங்க இருக்காரு. சோ ஆறுன்னு சொல்லிட்டேன்னா முகமது ரேசா கே. அண்ட் தென் ரைட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஷு சிங் அண்ட் சச்சில். சோ 2 பேருமே நல்ல பிக். ஆஷு சிங் தான் பிரைமரி சாய்ஸ். லெஃப்ட் கவருக்கு கங்காராம், மகேந்திர சிங், ரோனக் அவங்கலாம் இருக்காங்க. ரைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புட், சுரேந்தர் கில், ககனகவுடா, கேசவ் குமார் அண்ட் ஜத்தின் சிங், கூடவே பிரணாய் ராணே இவங்கலாம் இருக்காங்க. லெஃப்ட் ரைடர்ஸ்ல சிவம் சௌத்ரி, கும்மன் சிங் அண்ட் டாங் ஜியோன் லீ. ஸோ இவங்கலாம் இருக்காங்க. கோச்சஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வீர் சிங் அண்ட் கூடவே அசிஸ்டன்ட் கோச் உபேந்திர குமார், இவங்க வந்து காலங்காலமா இருக்காங்க. இப்பயும் அவங்க தான் கோச்சஸா இருக்காங்க. ஸ்குவாட் பார்க்கும்போது பேலன்ஸ்டு ஸ்குவாடா தெரியுது. டிஃபென்ஸ் கொஞ்சம் யங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குற டிஃபெண்டர்ஸ் தான். லெஃப்ட் ரைடிங் யூனிட் கொஞ்சம் வீக். ஸோ பார்ப்போம், அதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இவங்களோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரைட் கார்னருக்கு கண்டிப்பா ஹிதேஷ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அவர் சொந்த பண்ணா சாகுல் குமார், ஹிதேஷ் நான் போறேன். லெஃப்ட் கார்னருக்கு கேப்டன் சுமித் சாங்வான், ரைட் கவருக்கு ஆஷு சிங் ரீடைன்டு பிளேயர், லெஃப்ட் கவருக்கு அண்ட் மகேந்திர சிங் FVM யூஸ் பண்ண அவரை தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரைமரி சாய்ஸ் அவர் தான். அவர் இல்லாட்டி கங்காராம். ரைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புட் அண்ட் ககனகவுடா 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சுரேந்தர் கில் ரீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பட் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அது கும்மன் சிங் தான் எனக்கு தோணுது. 1 கோடி கொடுத்து எடுத்துட்டு பெஞ்சில் உட்கார வச்சா நல்லா இருக்காது. அதனால கும்மன் சிங்கை கண்டிப்பா எடுப்பாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் 7 இருக்கும். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாங் ஜியோன் லியோ, சிவம் சௌத்ரியை யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் லெஃப்ட் ரைடர் ஆப்ஷன் கம்பேர் டு கும்மன் சிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த டீமோட ஆக்ஷனுக்கு நான் 70 தான் கொடுப்பேன். அவங்க ஒரு பிளான்ல இருந்து எடுத்தாங்க தான், பட் அது கரெக்டா அமைதியாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா 80 கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்குவாடா தான் அவங்க அப்படியே ரீடைன் வேற பண்ணி வச்சிருந்தாங்க. ஓவரால் இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 அண்ட் ஆக்ஷன் இதெல்லாமே இப்படி தான் இருக்க போது. கும்மன் சிங் அவங்க த்ரோ அவுட்டா போய் எடுத்ததுக்கு காரணம் ஒரு லெஃப்ட் ரைடர், அதுவும் சீனியரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால தான் எடுத்தாங்க. ஸோ எனக்கு பெருசா அதுல உடன்பாடு கிடையாது. உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த டீம்ங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.